நம்முடைய நேயர்களை இன்று நீங்க உண்மையிலேயே மெய் மறக்க செய்ய போறீங்க. இரவு நேரம் தாலாட்டு பாடுற மாதிரி பாடல்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. துள்ளல் பாடலுக்கு பிறகு வருவோம். தாலாட்டு பாடல்களை பேசிக் கொண்டிருக்கிற இந்த பட்சத்துல இன்னும் ஒரு குறிப்பிட்ட பாடலை விடவே முடியாது. நீங்க ஒருவேளை மறந்திருந்தாலும் நான் மறக்க மாட்டேன். நம்முடைய நேயர்கள், உங்களுடைய ரசிகர்கள் மறந்திருக்க மாட்டாங்க. இரவு நேரம் தாலாட்டு என்று வரும் பொழுது தூளியிலே ஆட வந்த அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அது எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். அதில் நடித்த எங்கள் பாசத்துக்குரிய அண்ணன் பிரபு அவர்கள். அவர் பேசு என் பேசு கொஞ்சம் சிமிலராக இருக்கு. எந்த மேடைக்கு போனாலும் அந்த ட்ரெஸ் பண்ணி அவர் மாதிரி இருக்குது. நிச்சயமா இருக்குது. சிவாஜி ஆசீர்வாதம் நின்ன உடனே அவரை பார்த்த மாதிரி ஒரு பாதி அந்த கலரை வந்துடுது ஸ்டார்டிங்கு. அது மட்டும் இல்லை, இந்த பாட்டு அதில் ஒரு அந்த வார்த்தைகள் அது ரொம்ப தாய்க்கும் குழந்தைக்கும் ரொம்ப பொருத்தமான ஒரு லிரிக்கு. அது என்னமா கம்போஸ் பண்ணார் இசை ஞானி அவர்கள். அது ஒவ்வொரு மேடையிலையும் ரொம்ப ரிலாக்ஸ் ஆவாங்க. அதாவது நீங்கள் யூத் ஒவ்வொரு துழல் பாடலுக்கு என்ன ஒரு இது கொடுப்பாங்களோ, நான் அந்த பாட்டு பாட தொடங்கின உடனே இதுக்கும் அதே மாதிரி கைத்தட்டல் வரும். ஸோ தே லவ் தட் சாங். அது மட்டும் இல்லை, எனக்கு நிறைய அவார்ட்ஸ் வாங்கி கொடுத்த பாட்டு. அதே படத்தில் தலைக்கு ஆயில் போட்டு பயங்கரமாக அது ஒரு பியூட்டிஃபுல் சாங் வச்சு ரொம்ப நல்ல சாங் அது. அது இது பற்றி நான் எனக்கு ரொம்ப பிடித்தமான சரணம் அந்த இதில், சோறு போட தாய் இருக்கா பட்டினிய பார்த்ததில்லை, தாய் இருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்லை, தாயடிச்சு வலிச்சதில்லை, இருந்தும் நான் அழுவேன், நான் அழுக தாங்கிடுமா உடனே தாய் அழுவா, ஆக மொத்தம் தாய் மனசு போல் நடக்கும் பிள்ளதா, வாழுகிற வாழ்க்கையில தோல்விகளே இல்லதா, தொட்டில் மேலே முத்து மாலை வண்ணப்பூவா விளையாட, சின்ன தம்பி தமிழ் தம்பி எசப்பாட. துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத அணிமுத்தே, தொட்டில் மேலே முத்து மாலை வண்ணப்பூவா விளையாட, சின்ன தம்பி எசப்பாட. துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத அணிமுத்தே. தூங்கிக் கொண்டிருக்கும் நம்முடைய அன்பான நேயர்களை கொஞ்சம் தட்டி எழுப்பி விடுவோமா? இப்போ உங்களை பொறுத்தளவுல தமிழ் மொழி உங்களுக்கு இப்போ சொல்ல முடியாது, இப்ப பிச்சு வாங்கி கொண்டிருக்கிறீங்க. அப்போ உங்களுடைய தாய்மொழி தெலுங்கு. அப்பொழுது தமிழ் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு சொல்லி இப்பொழுது சிறப்பா பாடக்கூடிய ஒரு பாடகர் நீங்க. இதே தருணத்துல இன்னும் ஒரு விஷயத்தை, இன்னும் ஒரு கேள்வியையும் கேட்கலான்னு நினைச்சேன். அதாவது தற்பொழுது தமிழ் திரை உலகை பொறுத்தளவில் சிறப்பாக தமிழ் உச்சரித்து பாடக்கூடிய பாடகர்கள் நிறைய பேர் இருந்தாலும், மேற்கத்திய பாணியில் வரும் தமிழ் உச்சரிப்பை ரொம்ப விரும்பி சில இசையமைப்பாளர்கள் பாட வைக்கிறாங்க. அது ஏன் அது ஒரு வழக்கமாக வந்துருச்சு, ஒரு ஃபேஷன் அல்லது ஒரு நாகரிகமாகவும் வந்துருச்சு. அது ஏன்னு நினைக்கிறீங்க? காலத்துக்கு ஏற்ற மாதிரி போகும்போது சிலதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போது எங்கள் தெருவில் ஒரு பெரிய ஆள் இருக்காங்க. அந்த பெரிய ஆள் காலையில் ஒரு வேஷ்டி கட்டிட்டு நல்ல சட்டை போட்டு வராங்க.
அது பார்க்கும் பொழுது கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவர் வாங்கினது பயங்கர காஸ்ட்லியாக இருந்தாலும் அதில் செகண்ட் குவாலிட்டி இருக்கும்பா, அதாவது நான் போட்டு அந்த மாதிரி நடக்கணும். இது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது அது ட்ரெண்ட் செட்டிங் அப்படின்றது. ஒரு ரஹ்மான் சார் வந்து ஒரு குரல், ஒரு வாய்ஸ், இந்த சுச்சுவேஷன் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் எங்கேயாவது தேடி கொண்டு வந்து ஒரு பாட்டில் போட்டால், அது ஏன் போட்டாங்க, எதனால் போட்டாங்கன்றது ஒரு இயக்குனருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் அவரை மாதிரி ரஹ்மான் சார் புக் பண்ண முடியாத மற்றவங்க வேறு மியூசிக் டைரக்டர்ஸ் புக் பண்ணும்போது அந்த மாதிரி முயற்சி நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற கேள்வி அப்படி ஒன்று வைப்பாங்க. ஸோ இவங்க முயற்சி பண்ணலைன்னா அவர் மாதிரி இவர் செய்ய முடியல, இவர்கிட்ட உண்மையாக திறமை இருந்தாலும் அது ஆரம்பத்திலேயே ஒரு மைனஸ் பாயிண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ எது இருந்தாலும் த ஃபாலோயிங் அது ஒரு அது குறிக்கோள்ன்ற மாதிரி சொல்லிக்கலாம். காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாமளும் சென்றால்தான் மக்களை வந்து அடைய முடியும் இல்லையா? மக்களை சென்று அடைய. அவர் எதுக்காக பண்ணாருன்றது சில பேருக்கு தான் தெரியும். பட் அது செய்யலைன்னா இவருக்கு அடுத்த படம் வராமல் போயிடும். அது சரி. ஸோ இது வந்து சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. பட் ஓப்பன் ஹார்ட்டோட சொல்லணும்னா, எல்லாரும் வாழணும்னா சிலதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் போகணும். ஸோ அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க டேலண்ட்டு, அவங்க டேஸ்ட்டுக்கு அந்த இசையமைப்பாளர், அந்த கவிஞர், அவங்க வந்து இன்றைக்கி மன்னவன் வந்தானடி எழுதக்கூடிய டேலண்ட் இருந்த ரைட்டர்ஸ் இருக்காங்க, கவிஞர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உமக்கு மாலைகள் விழ வேண்டும், மெல்லிசை மாமன்னர்கள், லெஜெண்ட்ஸ், லிவிங் லெஜெண்ட்ஸ், அவங்க மாதிரி டியூன்ஸும் கட்டக்கூடிய திறமை இருக்குது. பட் அந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்தால் தான் இவங்க எல்லாம் பணியாற்ற முடியும். ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க எப்படி கூப்பிட்டு போகிறாங்களோ இவங்க அப்படி ஜெர்னி பண்ணி ஆகணும். ஸோ அங்கே வந்து ஒரு தத்த புத்த அப்படின்னு பாடினா நல்லா இருக்கும், அது முத்து முத்தாக வரணும் தமிழ் அப்படின்னாங்கன்னா, தமிழ் மாதிரி இருக்க வேண்டாம் சார், கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்த மாதிரி வரணும். நான் பாடலைன்னா இன்னொருத்தர் பாடுவாங்க அப்படின்னு அந்த டென்ஷனில் அந்த மாதிரி போக வேண்டிய நிலைமை வந்துடும். ஸோ அது வந்து நான் வந்து அது வந்து தப்பாக நினைக்கல, அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த இயக்குனருக்கு அது கரெக்ட் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு அந்த இது காட்டுறாரு. ஏன்னா படம் ஃப்ளாப்பு ஃபஸ்ட்டு போய் சேர்றது வந்து டைரக்டருக்கு தான். படம் ஹிட் ஆச்சுன்னா எல்லாருக்கும் பங்கு உண்டு, ஃப்ளாப் பண்ண உடனே டைரக்டருக்கு தான் போகுது. டைரக்டரே தைரியமாக சொல்லும்போது இவங்க செய்யலைன்னா தான் மிஸ்டேக் ஆகும். ஸோ அதனால் ப்ராசஸ் ஆன் ப்ராசஸ். முத்து முத்தான தமிழ்னு நீங்க சொல்லும் பொழுது முத்து படம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அதுவும் இதை பற்றி நாம பேசி கொண்டிருக்கும் பொழுது முத்து படத்துல வந்து குழுவாளிலே அந்த பாட்டுல வந்து கொஞ்சம் தத்தக்க புத்தக்க உடிநரன் செய்திருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி அந்த பாட்டு அந்த ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சூழலுக்கு வந்து அந்த பாட்டு சரியா அமைஞ்சிருந்தது. அதே மாதிரி நம்முடைய பாடலுக்கு வருவோம். அதுல நீங்க பாடின பாடலும் வந்து ஒரு துள்ளலாக வந்து மக்களை சென்று அடைந்தது. அந்த பாடல் எங்களுக்காக. அது வந்து ஜப்பான் லாங்குவேஜில் கூட டப் பண்ணிருக்காங்க. ஆமாம், முத்து படமும் சரி பாடல்களும் சரி ஜப்பான் மக்களை கூட கவர்ந்தது. அது ஏதோ டப்பிங் பண்ணி ஒரு கேசட்டில் கூட போட்டாங்கன்னு சொன்னாங்க. ஒருத்தர் பல்லவி பாடினார், அஷிமாக் மாச்சிங் ஓ மாஞ்சிங் பாடினா இது அங்கே வரைக்கும் போச்சு. அப்படின்னு தில்லானா நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் திக்கு திக்கு ஜப்பானு நாக்கில் தில்லானா அப்படின்னு பாடு. ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லாக அது ஒரு நம்ம ஆர்டிஸ்ட்டை அவங்க லைக் பண்ணுறாங்க, நம்ம இசையை அவங்க லைக் பண்ணுறாங்கன்னும் போது அதில் நம்ம ஒரு சின்ன போர்ஷன் வாய்ஸ் கான்ட்ரிபியூஷன் இருக்கிறது, அது ஒரு பெரிய சந்தோஷம். அது கூட கொஞ்சம் சிமிலர், கொஞ்சம் அந்த சுச்சுவேஷன் வாய்ஸ் மாற்ற சொன்னார் ரஹ்மான் சார். கண்ணு வச்சதும் நீதானா, அடி கண்ணில் வச்சதும் நீதானா, கட்டில் போட்டு நான் கப்பம் கட்டக்காமல் சொன்னானா தில்லானா தில்லானா. ஒரு வாட்டி பார்க்கலாமே ரஜினி சார். ஓ பாப்போம், நீங்களே சொல்லிட்டீங்க, பார்ப்போம் ரஜினி சார்.
நீட்டி